Hi students, நம்ம இந்த வீடியோல ரோமன் நம்பர்ஸ் எப்படி எழுதுறது அப்படின்றதோட ரூல்ஸ் எல்லாத்தையும் கத்துக்க போறோம். இங்க பாருங்க, இந்த 7 சிம்பிள்ஸ் தெரிஞ்சா எந்த நம்பர் வேணாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அதே மாதிரி 7 ரூல்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. I அப்படின்றது வந்து 1க்கு, Bனா 5, Xனா 10, Lனா 50, Cனா 100, Dனா 500, Mனா 1000. இதை யூஸ் பண்ணி தான் எழுதணும். இப்போ எழுதும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 0க்கு ரோமன் நியூமரல்ஸ் கிடையாது. never repeated more than 3 times. இதுல இருக்க எந்த சிம்பிளையும் 3 தடவைக்கு மேல யூஸ் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த I எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், 3 தடவை எழுதுனா அது வந்து 3 அப்படின்னு அர்த்தம். அப்போ 4 எழுதுறதுக்கு 1 2 3 4 அப்படி நம்மளால எழுதவே முடியாது. 4 அப்போ எப்படி எழுதுறது அப்படின்னா, 5ல இருந்து 1 மைனஸ் பண்ணணும். இதான் 5. 1 மைனஸ் பண்ணணும்னா அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதணும் அப்படின்னா அந்த வேல்யூ சப்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ Vன்றது 5, அதோட ரைட் சைடில் நம்பர் போட்டிங்கன்னா அதோட வேல்யூ வந்து ஆட் ஆகும்னு அர்த்தம். இப்போ இது 5, இது வந்து +1 அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டு சிம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா அதில் எது பிக் நம்பர்னு பார்க்கணும். இப்போ Vயும் ஐயும் எடுத்தால் V தான் பெருசு, ஏன்னா V தான் 5. அதுக்கு ரைட் சைடில் இருக்கிற ஸ்மால் வந்து எப்போவுமே ஆட் தான் ஆகும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூ வந்து எப்போவுமே சப்ட்ராக்ட் தான் ஆகும். அதுதான் நம்மளோட ரெண்டாவது ரூல். ஸோ எதுவுமே வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு 3 டைம்ஸ்க்கு மேலே ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து 300 எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். 100க்கு என்னது? சி. அப்போ 3 தடவை சி 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 அப்படின்னு நம்மளால போட முடியும். அப்படி போட்டு அது வந்து 300 அப்படின்னு அர்த்தம். அப்போ 400 எப்படி எழுதுறது அப்படின்னா, 400க்கு 4 சி நம்ம போடவே முடியாது. ஏன்னா எல்லாமே 3 தடவை தானே ரிப்பீட் ஆகணும். அப்போ 500ல இருந்து 100 மைனஸ் பண்ணணும். டின்றது வந்து 500, 100 மைனஸ் பண்றதுக்காக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம எழுதணும். அப்போ இது வந்து என்ன ஆகும்னா 400 ஆகும். ஸோ இந்த ரைட் சைடு ரூலும் லெஃப்ட் சைடு ரூலையும் நம்ம இப்போ பார்க்க போறோம். அடுத்து அடிஷன் ரூல், சப்ட்ராக்ஷன் ரூல். அடிஷன் ரூல் அப்படின்னா, நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல ஸ்மால் ஆட் பண்ணும்போது அது கண்டிப்பா என்னதான் ஆகும்? ஆட் தான் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் ரூல் ரெண்டுமே ஒரே டைம்ல நம்ம படிச்சிடலாம். இப்போ இதுல எல்லும் எக்ஸும் இருக்கு. இதுல எல்ன்றது வந்து 50, 10ன்றது வந்து எக்ஸ். இதுல பெரிய நம்பர் வந்து 50ன்றதுனால சின்ன நம்பர் அதோட ரைட் சைட்ல வந்திருக்கிறதுனால இதை ஆட் பண்ணி 60 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதுல பாருங்க, வியும் ஐயும் இருக்கு. நம்ம இதை ஆல்ரெடி பார்த்தோம். 1 லெஃப்ட் சைட்ல இருக்கிறதுனால 1 மைனஸ் பண்ணியிருக்கோம், ரைட் சைட்ல இருக்கிறதுனால 1 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே தான் இங்க நான் திருப்பியும் சொல்லியிருக்கேன் சப்ட்ராக்ஷன் ரூல்ல. இப்போ எல்ன்றது வந்து 50, எக்ஸ்ன்றது 10. ஆனால் எக்ஸ் வந்து எல்லுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்தால் கண்டிப்பாக அந்த வேல்யூ நம்ம மைனஸ் தான் பண்ணணும். அப்போ 50லேருந்து 10 மைனஸ் பண்ணி நம்ம என்னன்னு சொல்லணும்? 40 அப்படின்னு சொல்லணும். இந்த சப்ட்ராக்ஷன் ரூல் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு நம்பர் தான் நம்ம எழுதி சப்ட்ராக்ட் பண்ண முடியும். 2 தடவை எழுத முடியாது. இப்போ பாருங்களேன், இப்போ 8ன்னு ஒரு நம்பர் இருக்கு. ஸோ இது எக்ஸ்ன்றது வந்து 10, எக்ஸ்ன்றது 10. அப்போ நான் 2 1 மைனஸ் பண்ணிட்டேன்னா இது 8 வரும்ல அப்படின்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அந்த சப்ட்ராக்ஷன் ஒரே ஒரு சிம்பிளுக்கு தான் பண்ண முடியும். இந்த மாதிரி 2 சிம்பிள் எழுதவே முடியாது. அப்போ நம்ம 8 எழுதணும்னா 5 கூட 3 ஆட் பண்ணி தான் எழுதணுமே தவிர 10ல இருந்து 2 மைனஸ் பண்ணி எழுதவே முடியாது. ஏன்னா 2 நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. அடுத்த ரூல் விஎல்டி, நெவர் ரிப்பீட்டட். அதாவது 5, 50, 500 இவங்களை வந்து நம்ம ரிப்பீட்டும் பண்ண முடியாது, சப்ட்ராக்டும் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து விவி அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம்னு தோணுது? 5 + 5 10ன்னு தோணுதுல. அதான் 10க்கு நம்ம கிட்ட வந்து எக்ஸ்ன்ற ஒரு நியூ சிம்பிளே இருக்கு இல்லையா? அதனால இதை 10க்கு வந்து நம்ம எக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து 2 எல் போடுறோம் அப்படின்னா, எல் வந்து ஒரு 50, இன்னொரு எல்லும் 50. இதை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணவே முடியாது. எல்லும் சேர்ந்தா வந்து 50 + 50 100ன்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்படி கிடையாது. ஏன்னா 100க்கு நம்ம கிட்ட சின்ற ஒரு நியூ சிம்பிளே இருக்கு. அதே மாதிரி தான் 2 500 சேர்ந்தா 1000 வரும். 1000க்கு தான் நம்ம கிட்ட எம்னு ஒரு சிம்பிள் இருக்கு. அதனால தான் இந்த 5, 50, 500 வந்து எப்பவுமே சப்ட்ராக்டும் பண்ண முடியாது, ரிப்பீட்டும் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ரூல், ஐ அப்படின்றது வந்து 1ன்னு அர்த்தம். 1 வந்து 5ல இருந்தும் 10ல இருந்தும் மட்டும் தான் சப்ட்ராக்ஷன் பண்ண முடியும். மற்றபடி டி எல் சி இதுல இருந்தெல்லாம் அது மைனஸே பண்ண முடியாது. இப்போ 99 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. இப்போ வந்து நிறைய பேருக்கு 99 100ல 1 மைனஸ் பண்ணிடலாம்ல அப்படின்னு தோணுது. அப்போ சின்றது 100, நான் 1 மைனஸ் பண்ணுறதுக்காக நான் லெஃப்ட் சைடில் எழுதுறேன். அப்போ வந்து ஐசின்றது 99 வரும்ல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வராது. ஏன்னா இந்த ஐன்றதை சில இருந்து நம்ம மைனஸ் பண்ணவே முடியாது. ஐன்றதை 5ல 10ல மட்டும் தான் நீங்கள் மைனஸ் பண்ண முடியும். அப்போ 99 எப்படி எழுதுறது? 99 90 + 9 தான் எழுதியாகணும். 90க்கு 9க்குலாம் நம்ம கிட்ட டைரக்ட் சிம்பிள் இல்லையே அப்படின்னு யோசிப்பீங்க. 90ன்றதை நம்ம எப்படி எழுதணும்னா, 100ல 10 மைனஸ் பண்ணி எழுதணும். 100ன்றது சி,
10 மைனஸ் பண்ணுறதுக்காக எக்ஸ் அதோட லெஃப்ட் சைடில் போடுறோம். அப்போ எக்ஸுன்றது தான் ஆக்சுவலாக 90. 9 உங்களுக்கு தெரியும், 10ல் 1 மைனஸ் பண்ணணும். அப்போ எக்ஸ் போட்டு அதுக்கு லெஃப்ட் சைடில் ஐ போட்டு அது 9. அப்போ 99 அப்படின்றத வந்து எக்ஸி ஐஎக்ஸ் அப்படின்னு தான் நம்ம எழுத முடியும். இப்படி நம்ம எழுத முடியாது. ஸோ இதே மாதிரி ஐ வந்து எப்படி பியில் எக்ஸில் மட்டும்தான் சப்ட்ராக்ட் ஆகுமோ அதே மாதிரி தான் உங்களோட இந்த எக்ஸ் வந்து எல்லையும் சியில் மட்டும் தான் சப்ட்ராக்ட் ஆகும். எக்ஸ்னா 10ன்னு அர்த்தம். 10 வந்து 50லையும் 100லையும் மட்டும் தான் சப்ட்ராக்ட் பண்ண முடியும். மற்ற நம்பர்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி சின்றது வந்து 100 கேன் பி சப்ட்ராக்டட் ஒன்லி ஃப்ரம் டி அண்ட் எம் ஒன்லி. டியிலேருந்தும் எம்லேருந்து மட்டும் தான் சி சப்ட்ராக்ட் ஆகும். இப்போ பாருங்க, ஸோ 100 வந்து 500லேயும் 1000லேயும் தான் மைனஸ் பண்ணணும். வேறு யார்கிட்ட இருந்தோம் நம்ம மைனஸ் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம 80 அப்படின்ற நம்பரை எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். 80யை கண்டிப்பாக 50 + 30 அப்படின்னு தான் எழுதணும். ஏன்னா 50ன்றத எல், 30னா எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்னு 3 தடவை எழுதிக்கலாம். இதுதான் உங்களோட 80. 80யை கண்டிப்பாக 100 - 20ன்னு சொல்லவே கூடாது. அப்படி பார்த்தா சிலேருந்து 2 எக்ஸை மைனஸ் பண்ணுற மாதிரி வருது. அப்படி ஒரே ஒரு பிக்ல இருந்து 2 ஸ்மாலை லெஃப்ட் சைடில் எழுதி மைனஸ் பண்ணவே கூடாது. ரைட் சைடில் எத்தனை வேணாலும் எழுதி ஆட் பண்ணலாம். ஆனால் லெஃப்ட் சைடில் கண்டிப்பாக ஒரே ஒரு சிம்பிள் தான் அலவுட். இந்த மாதிரி 2 சிம்பிள் கண்டிப்பாக அலவுட் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். இப்போ 900 எழுதணும் அப்படின்னா நம்ம 1000லேருந்து 100 கண்டிப்பாக மைனஸ் பண்ண முடியும். இப்போ 1000 அப்படின்றதோட ஆல்ஃபபெட் வந்து எம். சியை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட லெஃப்ட் சைடில் எழுதணும். அப்போ சிஎம் அப்படின்றது தான் 900ஓட கரெக்டான நியூமரல். இந்த மாதிரி எல்லா நம்பர்ஸ்க்கும் எழுத முடியும். இப்போ பாருங்களேன், 800 வேணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பிக் நம்பர்லேருந்து ஒரே ஒரு நம்பர் தான் சப்ட்ராக்ட் பண்ண முடியும். இப்போ 800 வேணுன்றதுக்காக 1000லேருந்து 200 நம்ம மைனஸ் பண்ணவே முடியாது. அப்போ இதை எப்படி பண்ணணும்னா 500 கூட 3 தடவை நம்ம 100 ஆட் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா 800 கிடைக்கும். அப்போ 500 அப்படின்றத நம்ம வந்து எப்படி எழுதுவோம்னா டின்னு எழுதுவோம். 100க்கு சி 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 அப்படின்னு எழுதுனா தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா 800 கிடைக்கும். இங்கே பாருங்களேன், இப்போ 990 கேட்டிருக்காங்க. இதை நம்ம வந்து எப்படி யோசிக்கிறோம்னா இப்போ 1000லேருந்து ஒரு 10 மைனஸ் பண்ணிட்டா 990 கிடைக்கும்ல அப்படின்னு யோசிக்கிறோம். இது வந்து ஆக்சுவலாக ராங். ஏன் தெரியுமா? 10ன்றத வந்து 50லேயும் 100லேயும் மட்டும் தான் மைனஸ் பண்ண முடியுமே தவிர 1000லேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணவே முடியாது. அப்போ இதை 1000 - 10 நீங்கள் எழுதக்கூடாது. ஏன்னா 10 எல்சியில் மட்டும் தான் சப்ட்ராக்ஷன் எடுக்க முடியும். எம்லேருந்து சப்ட்ராக்ஷன் எடுக்கவே முடியாது. அப்போ இதை இப்படி எழுதலைன்னா வேறு எப்படி எழுதுறது அப்படின்னு பாருங்கள். கரெக்டாக 900 + 90 அப்படின்னு எழுதணும். அதுதான் 990. அப்போ 900 எப்படி எழுதலாம்? 900ல் 1000லேருந்து 100 மைனஸ் பண்ணலாம். 1000லேருந்து 100 மைனஸ் பண்ணால் 900 கிடைக்கும். அதே மாதிரி 90 அப்படின்றது வந்து 100லேருந்து 10 மைனஸ் பண்ணால் கிடைக்கும். எப்போவுமே வந்து 100 அப்படின்றத வந்து 500லேயும் 1000லேயும் நம்மளால் மைனஸ் பண்ண முடியும். ஆனால் 10ன்றத 50லேயும் 100லேயும் மட்டும் தான் மைனஸ் பண்ண முடியும். அதனால தான் 100ல் 10 மைனஸ் பண்ணுறது அக்செப்டட், 1000ல் 100 மைனஸ் பண்ணுறது தான் அக்செப்டட். இந்த மாதிரி 10 1000ஸில் கண்டிப்பாக மைனஸ் பண்ணக்கூடாது. இப்போ 1000க்கு வந்து எம், 100க்கு வந்து சி. ஆனால் மைனஸ் பண்ணணுன்றதுனால முன்னாடி போடணும். அதே மாதிரி 100 - 10, 100க்கு சி, 10 மைனஸ் பண்ணணும் இதுக்கு முன்னாடி போடணும். அப்போ சிஎம்ன்றது 900, எக்ஸின்றது வந்து 90. அப்போ இதுதான் 990ஓட கரெக்டான நியூமரல்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த கடைசி ரூல் மட்டும் பார்த்துடலாம், பார் ரூல். இதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி ஒரு ரோமன் நியூமரல் கொடுத்து மேலே ஒரு லைன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து மல்டிபிள் ஆஃப் 1000 அப்படின்னு அர்த்தம். இப்போ கீழே எழுதியிருக்க நம்பர் 5 - 1 4 போட்டு மேலே ஒரு லைன் கொடுத்தாங்கன்னா அது 4 × 1000 அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை 4000 அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி இப்படி வி போட்டு இப்படி ஒரு கோடு கொடுத்துருந்தாங்கன்னா ஆக்சுவலாக 5 × 1000 அர்த்தம். அப்போ அதை நம்ம 5000 அப்படின்னு படிக்கணும். இதுதான் ரோமன் நியூமரல்ஸோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.